தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை என்பது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை, குறிப்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் மேலிட குழு தமிழகம் வருகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக ஜனவரி 28 அறிவாலயத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே அந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. அதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் சென்னை வர உள்ளார்கள். குறிப்பாக ராஜஸ்தானுடைய முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் மற்றும் சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல், முகில் வாஸ்னிக் உள்ளிட்ட அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கார்கள். அவர்கள் மூவரும் ஜனவரி 28 சென்னை வர உள்ளார்கள். இவர்கள் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளோடு பேச உள்ளார்கள். இவர்களோடு சேர்ந்து தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் மற்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் KS அழகிரி, சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். இவர்கள் இந்த தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை, முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஜனவரி 28 அண்ணா அறிவாலயத்தில் தொடங்க உள்ளார்கள். அப்போது காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுமோ அந்த பட்டியலையும், அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் கார்கே மற்றும் ராகுல் காந்தியோடு அவர்கள் நடத்திய ஆலோசனையில் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. உத்தேச பட்டியலை அன்றைய தினம் வழங்க இருப்பதாகவும், அந்த பட்டியலின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்று முதற்கட்ட பேச்சுவார்த்தை அன்றைய தினம் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. பாலகன், நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.